Hello friends, welcome to our YouTube channel Exams Daily. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பத்தினது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ரிலீஸ் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன். ஓகே, நோட்டிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது வந்து எப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா January 19, 2021. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு February 12, 2021. ஃபைனல் ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 17 வரையும் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஹால் டிக்கெட் எப்போ வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா March 5 வரைக்கும். அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து ஆன் ஆர் பிஃபோர் April 16 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். எப்போ வரையும் வந்து மார்க் லிஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா on or before April 20. நெக்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஆர் லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிளியர் கட்டாக கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் லைக் உங்களோட 10th மார்க் லிஸ்ட் ஒரு டிசி அதில் வந்து ரோல் நம்பர் கேட்குறாங்க, அந்த இயர் ஆஃப் பாசிங் அது வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் லிஸ்ட்டு அதோட நம்பர் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், அது வந்து ஜேபிஜி பார் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். எதுக்குன்னா இப்போது நீங்கள் வந்து பேமெண்ட்டில் வந்து இதை ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதர்வைஸ் சப்போஸ் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு நார்மலாக எல்லாரும் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரோட ஃபோட்டோ காப்பி அதை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த இமேஜ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க, Tancet ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் முக்கியமாக அதை கம்ப்ளீட்டாக படிங்க முதல்ல பொறுமையாக. அதுக்கப்புறமா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து தேவையான விஷயங்களை ஃபில் பண்ணுங்கள். உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கடைசியாகவும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டோட சேர்த்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. அது உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்துட்டு உங்களோட ஆல்ரெடி நீங்கள் டான்செட்டுக்கு போன வருஷம் வந்துட்டு எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சாம்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்த பேஜஸ் ஓப்பன் ஆகிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் பண்ண போகிறீங்க, லாஸ்ட் இயர் தான் கோர்ஸ் முடிச்சிங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த இமெயில் ஐடி நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இதை நீங்கள் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இது நான் சும்மா ஒரு ஃபார்மாக தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் பாஸ்வேர்ட், இது வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸில் இருக்கட்டும், பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட SSLC அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எங்கள் கம்யூனிட்டி, இதை வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக சாய்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் MBA கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம
ஃபில் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த நார்ம்ஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சர் யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.